வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஜிம்முக்கு வரும்போது சரியான வியூ. அதை பார்த்தனாலே என்னன்னு தெரியல, ஜிம்முக்கு வந்து கால் கவசத்தை கட்டுறேன், ஃபுல்லா பவர் ஏறுது. அந்த ஏறின பவரை என்ன பண்ணேங்கிறத இங்க மேட்ரே. அப்படியே கொண்டு போய் இன்னைக்கு நான் புல் ஒர்க்குள்ள இறக்குனேன் பாருங்க. 20 நாள் நான் ஜிம்முக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு போட்ட மாதிரி நான் என்னைக்குமே போட கிடையாது. பவர் இறக்குறேன்ட்டு வார்ம் அப் பண்ணதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் நான் வார்ம் அப் பண்ற மாதிரி ஆக்ஷன் பண்ண நம்ம மாஸ்டரே போனை வாங்கி வீடியோ எடுத்து கொடுத்து சுங்கக்கட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டாரு. அங்க உட்கார இடம் இல்லாம கால்வெளியில கம்பியை கட்டி பிடிச்சிக்கிட்டே சாமி ஊர்வலத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். பின்னாடியே பஸ் வந்துருச்சு. ஓடி போய் ஓர சீட்டை பிடிச்சி உட்காந்துக்கிட்டே வீட்டுக்கு வந்தா கிராண்ட்மா நமக்கு சரியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிருக்காங்க. அப்படியே கல்ல இருந்து எடுத்து தட்டுல போட்டு தட்டுல இருந்து வாயில போட வரேன். மெக்கானிக் அண்ணன் இருந்து போன், உன் காடி ரெடி பண்ணியாச்சு எடுத்துக்கப்பான்னு. ஓகே அண்ணன் சொல்லிட்டு ரெண்டு டாபிக் மட்டும் எழுதிட்டு போய் எடுத்து வந்துடலாங்க பிளான்ல உட்காந்தா முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு போட்ட ஒர்க் அவுட்டுக்கு. அதனால ஒரு செகண்ட் தான் படுத்துட்டு எந்திரிச்சு பாக்குறேன், மணி 3:30. நேரத்தை யாரோ வேணும்னே ஓட்டிட்டு இருக்காங்க நண்பர்களே. நம்பாதீங்க, நான் அவளே தூங்கவே இல்லை. அவங்க யாரும் சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்துடலாம் வாங்க. டக்குன்னு ஒரு குளியில போட்டேன். லைட்டா பசிக்குது, சாப்பிட்டு நம்ம காடி என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பார்க்க போலாம் வாங்க. நம்ம காடியை வாங்க போறதுல என்னோட என் மாப்பிள்ளை தான் சந்தோஷமா இருக்கு. பின்னாடி உட்காந்து சிரிச்சுட்டே வரேன். நண்பர்களே, காடியை பயங்கரமா ரெடி பண்ணிட்டாரு. ஓட்டுறதுக்கு பொல்லாதவன் பிஜிஎம் போட்டது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். காப்பிரைட்ஸ் கொடுத்த காரணத்தினால் பாயில் சாங் போடப்படும். ரைட் நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம நாளைக்கு பார்ப்போம்.